நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. விளக்கம். நடுவு நிலைமை உடையவனின் சொல்வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளாருக்கும் உறுதியான நன்மை தருவதாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள 6 மாதம் தடை. அனைத்து துறைகளுக்கும் அரசு சார்பில் சுற்றறிக்கை. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்தநாள் விழா. நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம். காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி. கலெக்டர் இஷ்தா ராட்டி நேரில் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை முன்னிட்டு எரிபொருள் சிக்கனம் செய்யும் வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்ட காரைக்கால் ஆட்சியர் இஷ்தா ராட்டி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் கடந்த 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிகாரிகள் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் செய்து வருவதை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷ்தா ராட்டி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது நாள்தோறும் ஏறி வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை முன்னிட்டு எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் ஆட்சியர் இஷ்தா ராட்டி காரைக்கால் நகரில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பருத்தி வயலை பராமரிக்க சென்ற பெண்ணிடம் தாலிச்சங்கிலி பறிப்பு. வாகன எண் மற்றும் இணையவழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு அதிரடி காட்டிய காரைக்கால் போலீஸ். வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கைது, தங்கச்சங்கிலி பறிமுதல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகரப்பகுதி ஜீவானந்தம் வீதியில் வசித்து வருபவர் சரண்யா ரகுராமன். இவர் நெடுங்காடு அடுத்த பண்டாரவடை கிராமத்தில் பருத்தி சாகுபடி செய்து பராமரித்து வருகிறார். இந்நிலையில் காரைக்காலில் இருந்து பராமரிப்பு பணிக்காக நெடுங்காட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் வழியில் மேல காசாக்குடி அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் 2 நபர்கள் பின்தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. திடீரென சரண்யாவை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த சுமார் 9 சவரன் தாலிச்சங்கிலி அறுத்து தப்பி ஓடி சென்றுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலு உத்தரவின் பேரில் நிலைய ஆய்வாளர் பிரவீன்குமார், ராமு மற்றும் உதவி ஆய்வாளர் குமார் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைத்து வாகன எண் மற்றும் இணைய வழி தொழில்நுட்ப கருவிகளின் உதவியோடு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பகோணத்தை சேர்ந்த முத்தமிழரசன் மற்றும் முத்து ஆகியோரை மடக்கி பிடித்தனர். மேலும் அவர்கள் திருடிச் சென்ற 9 பவுன் தாலிச்சங்கிலி, வழிப்பறி சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம், செல்போன், கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வழிப்பறி சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளையும் திருடிச் சென்ற பொருள்களையும் கண்டுபிடித்து கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு காவல்துறை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் மதிய உணவுக்காக வீட்டிற்கு செல்லக்கூடாது. 6 மாதங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை அரசு ஊழியர்களுக்கு விதித்து அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது புதுச்சேரி அரசு. எரிபொருள், மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் அனைத்து அரசு துறைகள், அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் தொடர்பான அழைப்பை தொடர்ந்து மற்றும் தலைமை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஆய்வு பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு வாகனங்களின் பயன்பாட்டை சிக்கனமாக மேற்கொள்வதுடன் எரிபொருள் செலவை குறைக்கும் வகையில் வாகன பகிர்வு முறையை பின்பற்ற வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அத்தியாவசியமற்ற அதிகாரப்பூர்வ பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், துறைகளுக்கு இடையிலான கூட்டங்கள், ஆய்வுக் கூட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டங்களை முடிந்தவரை காணொலி வாயிலாக நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலுவலக பணிகளுக்காக பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்றும், அலுவலகங்களில் பயன்பாட்டில் இல்லாத மின் விளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், கணினிகள் உள்ளிட்ட மின் சாதனங்களை உடனடியாக அணைத்து மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதிய உணவு நேரங்களில் தேவையின்றி வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து உணவை அலுவலகத்திற்கே கொண்டு வருமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை அனைத்து துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், அலுவலக தலைவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் கட்டாயம் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சார்பு செயலாளர் எஸ். முருகேசன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, மின்சாரத்தை சேமிப்பது மற்றும் அரசின் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த சிக்கன நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பிரபல ரவுடி அவரது கூட்டாளிகளுடன் மது அருந்துவதை தட்டி கேட்டதோடு அடிக்கடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்து தொல்லை கொடுத்து வந்த தனது எதிரை தீர்த்துக்கட்ட சதித்திட்டம் தீட்டி அதற்காக நாட்டு வெடிகுண்டை தயார் செய்து அதனை பாஜக ராஜ்யசபா MP அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது வீசி வெடிக்கிறதா என சோதனை செய்து பார்த்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடியின் கூட்டாளிகள் 6 பேரை புதுச்சேரி விமான நிலையம் அருகே சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் தப்பிச் சென்ற 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டு, கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ECR சாலையில் பாஜக ராஜ்யசபா MP அலுவலகம் அருகே கடந்த 29ஆம் தேதி மர்ம நபர்கள் சாலையோரம் நின்றிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு சென்றனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பொக்லைன் இயந்திர உரிமையாளர் கோவிந்தன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சம்பவம் நடைபெற்ற பகுதிகளை சுற்றியுள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் ஆட்டோவில் வந்து பொக்லைன் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஆட்டோவின் பதிவு எண்களை தடயம் செய்ததில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட முத்தியால்பேட்டை TV நகரை சேர்ந்த 7 என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் குமரகுருப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தகடு சத்யா புதுச்சேரி அரசின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட குமரகுருப்பள்ளம் அடுக்குமாடு குடியிருப்பில் தனது ஆட்களுடன் மது அருந்துவது வழக்கம். அதனை அடுக்குமாடி குடியிருப்பின் பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதரவாளரான ஆனந்த் அடுக்குமாடி குடியிருப்பில் மது கொடுப்பதை தகடு சத்யாவிடம் தட்டி கேட்டதோடு காவல்துறையினரிடம் அடிக்கடி புகார் தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஆனந்தை கொலை செய்ய தகடு சத்யா சதித்திட்டம் தீட்டி அதற்காக நாட்டு வெடிகுண்டை தயார் செய்து தனது கூட்டாளியுடன் ஆனந்தை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் தகடு சத்யாவை முன்கூட்டியே கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தயார் செய்யப்பட்ட நாட்டு வெடிகுண்டை தகடு சத்யா அவரது கூட்டாளியான 7 மற்றும் உருளையன்பேட்டை பெரியார் நகரை சேர்ந்த சீனி என்கிற சிவசந்திரன் இடம் கொடுத்துள்ளார். அவர் ஆட்டோவில் வரும்பொழுது நாட்டு வெடிகுண்டு வெடிக்கிறதா என விளையாட்டாக பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக பொக்லைன் மீது வீசிவிட்டு சென்றது தெரியவந்தது. மேலும் ஆனந்தை எப்படியாவது கொலை செய்ய வேண்டுமென திட்டத்தோடு லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே பதுங்கியிருந்த 10 பேர் கொண்ட ரவுடி கும்பலை லாஸ்பேட்டை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்த போது 4 பேர் போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்றனர். பிறகு கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சீனு என்கிற சிவச்சந்திரன் வயது 34, சிங்கிரிகோவில் பகுதியைச் சேர்ந்த குமரன் வயது 48, பிள்ளைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கஜபதி என்கிற வினோத் வயது 35, சாரம் பகுதியைச் சேர்ந்த பாலா என்கிற சிவபாலன் வயது 23, முத்தாய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்கிற நரி வயது 29, குமரகுருப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த பிரேசூடன் வயது 33 ஆகியோர் என்பது தெரியவந்தது. மேலும் தப்பிச் சென்ற குமரகுருப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த வினோத், சின்ன நரிமேடு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், ஏம்பலம் பகுதியைச் சேர்ந்த சசி, பிள்ளைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய 4 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 நாட்டு வெடிகுண்டுகள், கத்திகள், 5 செல்போன், ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
மேலும் புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி சத்யாவை இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை செய்ய முடிவு செய்துள்ளனர். இதனிடையே தொடர்ந்து லாஸ்பேட்டை பகுதியில் கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவங்கள் அரங்கேறி வருவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி புதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் உடனடியாக இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடு குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களது உடலை குடிசை மாற்று வாரியமானது ஆதி திராவிட நலத்துறை அலுவலக வாயிலில் வைத்து துக்க காரியங்கள் செய்யப்படும் என தெரிவித்தனர். புதுச்சேரி புதிரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் வீடற்ற புதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை புதிரை வண்ணார் விடுதலை இயக்க நிர்வாகிகள் சந்தித்து அரசின் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். அதன்படி வீடற்ற புதிரை வண்ணார் சமூக மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்குவதற்காக அதிகாரிகள் நிர்வாகிகளிடம் தெரிவித்த நிலையில் புதிரை வண்ணார் சமூக மக்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த புதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மரமலை அடிகள் சாலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்க தலைவர் தெய்வநீதி என்கிற கூத்தன் மற்றும் நிர்வாகிகள் கோவிந்தன், அர்ஜுனன் ஆகியோர் தலைமை வகித்தனர். அழகுவேல், சுப்பிரமணியன், ரவிச்சந்திரன், ராஜசேகர், சக்திவேல், சத்யராஜ், பாக்கியராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தின் மகளிர் அணி தலைவி தேவி வள்ளியம்மை மற்றும் சாய்குமாரி, பிரேமா, சுகன்யா, மீனா, சாந்தி, மகேஸ்வரி, சகுந்தலா, சங்கீதா உள்ளிட்ட ஏராளமான மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதிரை வண்ணார் விடுதலை இயக்க தலைவர் தெய்வநீதி பேசுகையில், புதிரை வண்ணார் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது இலவச மனைப்பட்டாவை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், அதன்படி மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை கோரிக்கை மனு வழங்கியும் எந்தவித உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதேபோல் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை பலமுறை சந்தித்து கோரிக்கை வைத்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதாக உறுதியளித்தனர். ஆனால் அவர்களும் இதுவரை அதனை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதோடு தங்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் சமுதாய மக்களுக்கு வீடு இல்லாத நிலையில் அனைவரும் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் வாடகை வீட்டின் உரிமையாளர்கள் உடலை அவர்களது வீட்டில் வைத்து துக்க காரியங்கள் செய்யக்கூடாது என நிர்பந்தம் செய்வதால் சவத்தை எடுக்க உறவினர்கள் இல்லம் தேடி செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் உடனடியாக குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களது சவத்தை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதி திராவிட நலத்துறை அலுவலக வாயிலில் போட்டு துக்க காரியங்கள் செய்வோம் என அவர்கள் தெரிவித்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, NR காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே காலை பைக் சறுக்கி கீழே விழுந்தபோது டிராக்டர் சக்கரம் ஏறியதில் திருநங்கை உள்ளிட்ட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ், வயது 42. இவருக்கு மணிமேகலை என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இவர் வில்லியனூர் உளவாய்க்கால் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் சேர் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். இவர் காலை வழக்கம் போல் வீட்டிலிருந்து புறப்பட்டு வேலைக்கு பைக்கில் சென்றுள்ளார். அப்போது கீழ் சாத்தமங்கலம் பகுதியில் லோகநாயகி என்கிற லோகநாதன், வயது 43 என்ற திருநங்கை சுரேஷிடம் வில்லியனூர் வரை லிப்ட் கேட்டு அவருடன் பைக்கில் வந்துள்ளார்.
அப்போது நேற்று காலை 8 மணி அளவில் வில்லியனூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் வந்தபோது முன்னாள் பயோ கேஸ் சிலிண்டர் ஏற்றிச் சென்ற டிராக்டரை சுரேஷ் இடதுபுறமாக முந்தி செல்ல முயன்றார். அப்போது சாலையோரம் படிந்திருந்த மணலில் சறுக்கி இருசக்கர வாகனம் வலதுபுறமாக கீழே விழுந்தது. அந்த சமயத்தில் டிராக்டரின் பின்பக்க சக்கரம் இருவரது தலையிலும் ஏறியதில் சுரேஷ் மற்றும் திருநங்கை லோகநாயகி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயர்ந்தனர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசாருக்கு அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் தகவல் அளித்தனர். அதன் பேரில் எஸ்ஐ பாலமுருகன் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்தவர்களின் சடலத்தை கைப்பற்றி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் வில்லியனூரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மோர் வழங்கி தொடங்கி வைத்தார். கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மணிகுண்டு அருகே கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா பொதுமக்களுக்கு இலவசமாக நீர், மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், துணை செயலாளர் ரவி, முன்னாள் கவுன்சிலர் தனசேகர், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மதன்பாபு, துணை செயலாளர் கலைவாணி, மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சிவகுமார், சந்துரு, மாநில சுற்றுச்சூழல் அணி நவீன் உள்ளிட்ட முத்தல்பேட்டை தொகுதி திமுகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் நகராட்சி கோட்டைமேடு பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் நகராட்சி கோட்டைமேடு பகுதியில் செல்லமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதம் அடைந்ததை அடுத்து அதையடுத்து அதே இடத்தில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது. அதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழைய நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி தொடங்கியது. அங்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோட்டைமேடு மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியுடன் கையில் பதாகைகள் ஏந்தி கிழக்கு கடற்கரை சாலை சறுக்கு பாலம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் நகராட்சியை கண்டித்து கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் மற்றும் நகராட்சி பொறியாளர் ஆரோக்கியம் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலந்து சென்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை, தேசிய சுகாதார இயக்கம், தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகள் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது. ஆண்டுதோறும் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகி பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை பெருகி வருகிறது. உலகில் புகையிலை பயன்பாட்டினால் 12இல் ஒருவர் பலியாகின்றனர். இந்தியாவில் 40% பேர் புற்றுநோயால் இறக்கப்படுவதாகவும், மேலும் புகையிலை பயன்படுத்துபவர்கள் இதனால் 60 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உலகம் முழுவதும் உயிரிழந்து வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையிலும் பொதுமக்களிடையே முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மே 31ஆம் தேதி உலக புகையிலை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இவ்வாண்டின் உலக புகையிலை ஒழிப்பு தின கருப்பொருளானது புகையிலையின் கவர்ச்சியான முகமுடியை வெளிப்படுத்துதல், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை அடிமைத்தனத்தை எதிர்த்தல் என்ற தலைப்பின் அடிப்படையில் புகையிலை ஒழிப்பு பேரணி கம்பன் கலையரங்கம் வளாகத்தில் இன்று துவங்கி கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் திட்ட இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
உடன் மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் புகையிலை கட்டுப்பாட்டு மாநில ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் ஆகியோர் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திரு மணிமாறன் மற்றும் சிவசண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர். பேரணியில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் பங்கு பெற்றனர். இவர்கள் புகையிலையினால் ஏற்படக்கூடிய நுரையீரல் புற்றுநோய், வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய், இதய நோய்கள், பக்கவாதம், நாள்பட்ட சுவாச நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு பேரணியாக சென்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கலைஞரின் 103வது பிறந்தநாளை ஒட்டி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு வீராம்பட்டினத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு தலைமை விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் அமைச்சர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், செந்தில், விக்னேஷ் கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. காரைக்கால் ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோற்சவ விழாவின் ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழா முக்கிய நிகழ்ச்சியாக ஊஞ்சல் உற்சவம் இன்றிரவு நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வீரம்மா காளியம்மன் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஊஞ்சலில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ வீரம்மா காளியம்மனுக்கு சஸ்கரநாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா. காரைக்காலில் மாலை அணிவித்து மரியாதை. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவருமான மு. கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்காலில் பல்வேறு இடங்களில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் திமுக விவசாய அணி அமைப்பாளர் பிரபு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள டாக்டர் கலைஞர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதியின் உருவ சிலைக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் சமூக மற்றும் அரசியல் பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தனர். தமிழ் சங்க தலைவர் முத்துவிற்கு நியமன MLA பதவி. எழுத்தாளர் கழக திருநாவுக்கரசு ரங்கசாமிக்கு கோரிக்கை. இது தொடர்பாக புதுவை தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவரும் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் பொருளாளருமான திருநாவுக்கரசு முதல்வர் ரங்கசாமிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற விதிகளின்படி 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரால் நியமிக்கப்படுவது தொன்று தொட்டு இயங்கி வருகிறது. புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற விதிகளின்படி 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரால் நியமிக்கப்படுவது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அந்த 3 உறுப்பினர்களில் தமிழறிஞர் ஒருவருக்கும், கல்வியாளர் ஒருவருக்கும், சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவருக்கும் இந்த பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற விதியில் உள்ளது. ஆனால் அந்த விதியினை அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக பின்பற்றாமல் தங்களது கட்சியினை சேர்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை வழங்கி வருகின்றனர்.
இந்நிலையில் 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற விதிகளின் மரபினை பின்பற்றி நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தமிழறிஞர் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ் அமைப்புகள் சார்பில் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். குறிப்பாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழுக்கு தொண்டாற்றி வருவதோடு 20 ஆண்டு காலமாக தமிழ் சங்கத்தின் தலைவராக திறம்பட பணியாற்றி வரும் தமிழறிஞர் கல்வியாளர் முத்துவேலுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு வழங்குவது பொருத்தமாக இருக்கும். மேலும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு அரசியல் கட்சி சாராத ஒருவருக்கு வழங்குவதன் மூலம் புதுச்சேரி அரசை திறம்பட நடத்தி செல்லவும் நடுநிலையோடு அரசுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கவும் ஏதுவாக இருக்கும். இத்தகைய செயல் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுவதோடு தமிழ் பணி மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களை அங்கீகரிப்பதாக அமைவதுடன் அரசுக்கும் நல்ல பெயரை பெற்றுத்தரும். மக்கள் நலன் சார்ந்து இயங்கி வரும் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலம் பல்வேறு சிக்கல்களில் இருந்து விடுபடுவதோடு நீண்ட நாளைய கோரிக்கை நிறைவேறும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள 6 மாதம் தடை. அனைத்து துறைகளுக்கும் அரசு சார்பில் சுற்றறிக்கை. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்தநாள் விழா. நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம். காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி. கலெக்டர் இஷ்தா ராட்டி நேரில் ஆய்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.